அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது 18ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். இந்த பகுதியில் நாம பார்க்க இருப்பது ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அதாவது தமிழ் திரையுலகில் 2 பெரும் நடிகர்களுக்கு மிகப்பெரிய பதவி, அதாவது பட்டம் கொடுத்து அவர்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்திய ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். பொருட்செலவு பண்றதுலையுமே எந்த விதத்திலையும் தயங்காதவர். ஒரு படத்தோட விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறத பொறுத்தவரையில இவரை விஞ்ச இந்த தமிழ் திரையுலகில் ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு திரைப்படத்தோட விளம்பரத்தை வானத்துல பறக்கிற வானூர்தியிலேயே வெளியிட்டவர். இப்பவே புரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு. அவர் வேற யாரும் இல்லைங்க, கலைப்புலி இன்டர்நேஷனல்ஸ், கலைப்புலி எஸ் தானு அவர்களை பற்றி தான். ஹாலிவுட்ல எப்படி ஒரு சிங்க உரிமை MGM அப்படின்ற ஒரு கம்பெனியோட பேர் திரையரங்குகள்ல தெரிஞ்சதோ, அதே நேரத்துல தமிழ்நாட்டிலையும் ஒரு புலி உரிமை தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட பெயர் திரையரங்குகள் எல்லாத்திலையுமே வெளிவந்துச்சு. அதுதாங்க கலைப்புலி இன்டர்நேஷனல் அப்படின்ட்டு. ஸோ அந்த லோகோ பார்த்த காலம் முதற்கொண்டே இன்றைய வரையிலுமே அந்த தயாரிப்பு நிறுவனத்து மேல எனக்கு அப்படி ஒரு காதல். அது என்னன்னு சொல்லவே தெரியல. ஏன்னா நான் 3-4 வயதுல இருந்தே திரைப்படங்கள் பார்க்க தொடங்கி இருந்தாலும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு 7-8 வயசு சிறுவனாவே ஒரு ரசிகனா இருந்திருக்கேன் அப்படின்றத நினைக்கிறப்ப எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. அப்படி என்னை நானே வியந்துகிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் கலைப்புலி இன்டர்நேஷனல். ஸோ அந்த கலைப்புலி இன்டர்நேஷனல் இன்னைக்கு வி கிரியேஷன்ஸ் பெயர் மாற்றம் பெற்று இருக்குது. இருந்தாலும் அந்த தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தானுங்கிறவர் அன்னைக்கு எப்படி நடிகர்கள் கிட்ட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பழகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு AVM சரவணன் சார் எப்படி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு கெத்தா இருக்காரோ அதே மாதிரி தான் கலைப்புலி எஸ் தானு அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட், ஒயிட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுன்னு போட்டுட்டு மங்களகரமா குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்பவுமே ரொம்ப கேஷுவலா அந்த நார்த் மெட்ராஸ் பாஷை பேசிட்டு தூய தமிழ்கள்லயே நிறைய வார்த்தைகள் பேசிட்டு ரொம்ப இயல்பாவே இருக்காரு. ஸோ அவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட நட்பு நெருக்கம் எங்கிருந்து தொடங்குச்சு, அவங்க 2 பேர்த்துக்கும் இத்தனை காலம் அந்த நட்பு எப்படி தொடர்கிறது அப்படின்னு அவரு அளித்த பல பேட்டிகள்ல இருந்து ஒரு சிறு தகவல் மட்டும் நான் இந்த பகுதியில சொல்ல போறேன். அபூர்வ ராகங்கள்ன்ற படத்துல கே பாலச்சந்திரால அறிமுகப்படுத்தப்பட்ட ரஜினிகாந்த் அதன் பிறகு தொடர்ந்து பல படங்கள்ல வில்லனாவும் செகண்ட் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் ஹீரோவாவே கிடையாது, நிறைய வில்லன்களா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்டவர் கலைஞானம் அவர்கள் தயாரித்த பைரவின்ற படத்தின் மூலமா தான் ஒரு முழுநேர கதாநாயகன் ஆகிறாரு. அந்த படத்தோட NSC, அதாவது நார்த் சவுத் செங்கல்பட்டு அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூஷனை கலைப்புலி தானு அவர்கள் பெறுகிறார். ஸோ அந்த சமயத்துல அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் விளம்பர பதாகைகள் எல்லாம் வச்சு பயங்கரமா விளம்பரப்படுத்துறாரு. இந்த தகவல் ரஜினிக்கு போன உடனே அவரு ரொம்ப பதறி போயிடுறாரு. ஏன் சார், ஆல்ரெடி சிவாஜி கணேசன் ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சிட்டு இருக்காரு, MGR மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தவர், அவங்க எல்லாம் இருக்கிற இந்த திரையுலகில் என்ன மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு நடிகனை போய் சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சு இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரோட அச்சத்தையே வெளிப்படுத்துறாரு. இருந்தாலும் அவர் அதுக்கெல்லாம் செவி மடுக்காம இது நல்லா வரும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை அவருக்கு கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த படம் வெளியானப்ப அந்த படத்துல அது வரல. அதன் பிறகு வெளிவந்த நான் போட்ட சவால் அப்படிங்கிற படத்துலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அவரோட பேர் முதல்ல சூப்பர் ஸ்டார்னு வருது. அதே மாதிரி விஜயகாந்துக்கு இந்த மாதிரி புரட்சி கலைஞர் அப்படின்னு பட்டம் கொடுக்கறதுக்கு இவங்க 2 பேர்த்துக்கு இணைந்து இவங்க பணியாற்றின அந்த கூலிக்காரன் படத்துல தான் அவர் ஃபர்ஸ்ட் போடுறாரு அந்த படத்தோட விளம்பரத்தின் அப்போ. ஸோ அது எப்படி போடுறாருன்னா அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக
இந்த மெட்ராஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற சமயத்துல வந்துட்டு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. புரட்சி நடிகர்ல இருந்து புரட்சியையும் கலைஞர் கருணாநிதி மேல அவருக்கு இருந்த மரியாதை அந்த அபிமானத்தினால வந்துட்டு அவரோட பேரை சேர்த்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்ட்டு போடுறாரு. ஸோ அதை வந்து அருகில் இருந்த ராவுத் விஜயகாந்தோட நண்பர்களா இருந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. விஜயகாந்த் வந்துட்டு அதை எதுவுமே மறுப்பு சொல்லல, சரின்னு சொல்லல, இருந்தாலும் வந்து அதை ஒரு புன்னகையோட அனுமதிச்சிடுறாரு. அப்படித்தான் வந்து அந்த பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்த அந்த 2 பட்டங்களுமே வந்து கேப்டன் பிரபாகரன் வெளிவர்ற வரையிலுமே வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும், இன்ஃபேக்ட் விஜயகாந்துக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்கள்லயுமே வந்து புரட்சி கலைஞர்னு போட்டாலும் கூட கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் கேப்டன்ங்கிறதே வந்து அவருக்கு ஒரு தனி அடைமொழி ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த படம் வர்ற வரையிலுமே வந்து புரட்சி கலைஞர்ன்ற அந்த பேர் வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமா நிலைச்சு நின்றுச்சு. அந்த கூலிக்காரன் படமும் வந்துட்டு அவருக்கு அவ்வளவு எளிதா கிடைச்சிடல. என்னன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்தியில ஓடுற காளியா அப்படிங்கிற ஒரு படத்தோட மறு ஆக்க உரிமையை வந்து தானு வாங்கியிருக்காரு. அந்த கதையை எடுத்துட்டு ரஜினிகாந்த் கிட்ட அவர் போறாரு. அப்படி போறப்ப வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து இந்த படம் வந்து எனக்கு செட் ஆகாது, நீங்க வேணா விஜய்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட அனுப்புறாரு. அப்படிதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல இணையறாங்க. அதற்கு முன்னாடியே வந்துட்டு கலைப்புலி எஸ் தானு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம்னு பாத்தீங்கன்னா வந்து யார்ன்ற படம். அந்த படம் வந்து நம்மளுக்கே தெரியும், தமிழ் திரையுலகில் வந்து முதல் திகில் படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பேய் அமானுஷ்யம் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு அந்த காலத்திலேயே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் வந்து கண்ணன்றவர். அவரு இப்போ கும்கி மாதிரி படங்கள்ல சைடு ரோல்ல நடிச்சிருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல எல்லாம் கூட நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படத்துல அர்ஜுன் பண்ண கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் கிட்ட தான் இவர் போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த காலகட்டத்தில் அவர் ஊமை விழிகள் படத்துக்காக வந்து நைட் கால் ஷீட் எல்லாம் ஒதுக்கி கொடுத்ததுனால இப்போதைக்கு என்னால இந்த படத்தில் நடிக்க முடியாது சார், வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறப்ப சொல்லுங்க, நாம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை தானு கிட்ட கொடுக்கிறாரு. அதன்படி வந்துட்டு அவர் மறுபடியும் வந்து இந்த காளியா படத்தோட கதையை எடுத்துட்டு இப்படி போறாரு விஜயகாந்த் கிட்ட. ஓகே, இந்த படம் நல்லா இருக்கு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவுத்தர் அவர் எல்லாருமே பேசி அந்த படத்தை தொடங்குறாங்க. அந்த படத்துலதான் வந்து அந்த புரட்சி கலைஞர் பட்டமும் கொடுக்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு இனிமே நீங்க வேற யாருக்குமே ப்ரொடியூஸ் பண்ண போவேனா, நாமளே வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் விஜயகாந்த் கொடுக்குறாரு. ஆனா சில காரணங்களால அதை தொடர்ந்து அவங்களால பண்ண முடியல. இருந்தாலும் வந்து இவங்க 3 பேருமே 3 வெவ்வேறு திரைப்படங்கள்ல இணைந்து பணியாற்றி அந்த 3 படங்களுமே மெகா ஹிட் ஆயிருக்கு. அதுல ஒண்ணு வந்து முதல் படம் வந்து இந்த கூலிக்காரன். ரஜினிகாந்தை வச்சு மாப்பிள்ளை, படிக்காதவன் மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் படங்களை எடுத்த ராஜசேகர்ங்கிறவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதற்கப்புறம் கலைப்புலி இன்டர்நேஷனல்ல விஜயகாந்த் நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லவன்ற ஒரு படம். அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாமே வந்து தானு தான் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த கதை நல்லா இருக்க போய் விஜயகாந்த் கிட்ட அதைய ராவுத்தரே பரிந்துரை பண்றாரு. அந்த படத்துல அப்படி அவங்க நடிக்கிறாங்க ஜோவியலா. ஸோ இன்னொரு படம் காடு வெட்டின்ற ஒரு சீரியஸான சப்ஜெக்டும் தானு சொல்லியிருக்காரு. ஆனா அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு, கேஷுவலா இருக்கு, இதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அந்த படத்தை பண்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்துட்டு தெருப்பாடகன் ஒரு படம் இவரே பாடல் எழுதி இசையமைத்து கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, டைரக்ஷன் எல்லாமே பண்ணி ஒரு படத்தோட பூஜை போடுறாங்க. ஸோ அந்த படத்தோட பெயர் வந்து கொஞ்சம் அரசொல்லா இருக்கு, இந்த பெயர் வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் மற்றவங்க எல்லாமே பிரியப்படுறப்ப வந்துட்டு அதுதான் வந்து புது பாடகனா உருவாச்சு. ஸோ அன்றிலிருந்து இன்று வரைக்குமே வந்து விஜயகாந்துக்கும் இவருக்கும் உண்டான நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இவருக்கு விஜயகாந்துக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அக்கா எல்லாம் முடிவு பண்றப்போ வந்துட்டு இவர்கிட்டையும் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் நண்பர்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சுதான் அந்நியார் பிரேமலதா அவர்களை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த திருமணத்துக்கு வந்து கலைஞர் தலைமை தாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் பிரியப்படுறாரு. உடனே வந்து இவரு தானு வந்து திமுக விசுவாசியா இருக்கிறதுனால வந்துட்டு கலைஞர்கிட்டையும் நல்லா பரிச்சயம் இருந்ததுனால அவர் மூலமாக வந்து கலைஞர்கிட்ட போய் பேச சொல்றாரு. அதுக்கு என்ன வர சொல்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் அனுமதி கொடுக்குறாரு. அப்படி அவர் அனுமதி கொடுத்தப்போ வந்து 2 பேரும் போய் கலைஞரை பாக்குறாங்க. பார்த்தப்போ வந்துட்டு எந்த தேதியில உனக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட கலைஞர் கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப வந்து ஒரு 4 தேதி விஜயகாந்த் கொடுக்குறாரு. அந்த 4 தேதியில எந்த தேதினாலும் எங்களுக்கு பரவாயில்லையா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு விஜயகாந்த். என்னோட சௌரியம் பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த தேதி தோதுப்படுதோ அந்த தேதியில நான் வரேன், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்துட்டு அவர் சந்தோஷமாகி வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு இந்த திருமணத்துக்கு வந்து மூப்பனார் ஐயாவை கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க
நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னையா, எனக்கும் அவர் பிடிச்ச தலைவர் தான், அதனால அவர் வர்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவரையும் வர சொல்லு பார்த்துக்கலான்னு சொல்லி மிக பிரம்மாண்டமா மதுரையில அவரோட கல்யாணம் கலைஞர் தலைமையில மூப்பனார் முன்னிலையில நடந்து ஏறி இருக்கிறது. இப்படி தனக்கு பல விதத்துல உதவி செய்த தானுவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு இவரும் நினைச்சுட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் வந்து இவரோட ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் கோயம்பேட்டில் இருக்கிறது. இப்ப வந்து தேமுதிகவோட தலைமை அலுவலகமா இருக்கிற இடத்துல வந்துட்டு அவர் அந்த மண்டபம் கட்ட ஆரம்பிக்கிறார் விஜயகாந்த். அந்த சமயத்துல தானுசாரோட ஃபர்ஸ்ட் பையனான பரந்தாமன் அவர்களுக்கு திருமணம் முடிவாகுது. அதைய வந்து இவர்கிட்ட சொல்றப்ப வந்து மண்டபம் எதுவும் கிடைக்கல, நான் நம்ம மண்டபத்திலேயே கூட போய் கேட்டேன், வேலை முடியறதுக்கு இன்னும் நாளாகுன்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தானு வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்றாரு. அப்படியா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அங்க வேலை செய்யற எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த திருமண மண்டபம் வந்து உடனடியா வேலை முடிக்கணும்னு சொல்லி இரவு பகல அந்த வேலையை முடிக்க சொல்லி பரந்தாமன் சாரோட கல்யாணத்தை தான் முதலா அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்துல நடத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குடும்பத்தளவுலையும் ரொம்ப நெருக்கமான உறவு இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து தானுசாரோட ஒய்ஃப் உடல்நல குறைவா இருந்தப்ப வந்து கூடவே இருந்து அவருக்கு என்னென்ன உதவி வேணும், மருத்துவ உதவிகள் எல்லாம் வேணும்ன்றத கேட்டு செஞ்சு பார்த்து அவருக்கு மிகவும் உதவி இருக்கார் விஜயகாந்த். ஸோ அப்படிப்பட்ட நண்பரை இழந்து இன்னைக்கு அந்த மிகப்பெரிய தயாரிப்பாளரும் தான் வாடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு நபரை பற்றி அடுத்த வாரம் இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.